தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக, நம்முடைய தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய தெரு மக்களுக்காக, நம்முடைய ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நம் போராடி ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஜெபம் இல்லை என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட எந்த ஒரு காரியங்களை செய்ய முடியாது. நீங்கள் எல்லா காரியங்களிலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம விசுவாச கூட ஒரு ஜெபத்தை செய்வோம் என்று சொன்னால், இடைவிடாமல் நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை மாத்திரம் விடவே கூடாதுன்னு சொன்னா ஜெபத்தை மாத்திரம் விடவே கூடாது. இடைவிடாமல் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜெபந்தான் நம்முடைய உயிர் மூச்சாக மாற வேண்டும். இந்த ஜெபத்தை ஒரு மனுஷன் ஏறெடுத்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஜெபிக்கிற மனுஷன் தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணுவானாம், நல்ல பதிலை கொண்டு வருவான் என்று சொல்லி ஒரு பக்தர் பாடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, நீங்க